ஹாய். பொதுவாக நமக்கெல்லாம் ராகு கேது பெயர்ச்சினா ஒரு அச்சம் இருக்கும். 2026 டிசம்பர் 5ஆம் தேதி ராகுவும் கேதுவும் பெயர்ச்சியாக போறாங்க. இந்த ராகு கேது பெயர்ச்சி தனுசு ராசிக்காரர்களுக்கு என்ன மாதிரியான நற்பலன்களை கொடுப்பார் அப்படிங்கிறத பார்க்கலாம். வாங்க பார்க்கலாம். தனுசு ராசிக்கு 2ஆம் இடத்துக்கு வர ராகுவும் 8ஆம் இடத்துக்கு வர கேதுவும் என்ன செய்வாங்க அப்படின்னா, 2ஆம் இடம்ங்கிறது குடும்பம், வாக்கு, தனம், இதெல்லாம் 2ஆம் இடத்தை வச்சு தான் சொல்லுவாங்க. குடும்பம் சார்ந்து உங்களுக்கு சில கருத்து வேறுபாடுகள் ஏற்படும். அதனால நீங்க குடும்பத்துல கொஞ்சம் அக்கறை எடுத்துங்க. குடும்பத்துல கொஞ்சம் நிதானமா இருங்க. உங்களுடைய பேச்சு திறன் அதிகரிக்கும். பேச்சால் உங்களுக்கு லாபம் ஏற்படும். வருமானம் பல மடங்கு உங்களுக்கு உயரும். தனம், குடும்பம், வாக்கு, குடும்பத்துக்கு மட்டும்தான் நீங்க கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கணும். மிச்செல்லாம் உங்களுக்கு சாதாரணமாவே நடக்கும். நீங்க பேசுனீங்கன்னா இந்த நேரத்தில் உங்களுக்கு அதனால லாபம் தான் ஏற்படும். அதே நேரத்தில் நீங்க பேச்சில் உங்களுக்கு நிதானமும் தேவை. பேசினா லாபம்ங்கிறதுனால நீங்க வாய்க்கு வந்ததெல்லாம் பேசிடக்கூடாது. பேச்சில் கொஞ்சம் நிதானமும் தேவை. வண்டி வாகனத்திலலாம் போகும்போது உங்களுக்கு கொஞ்சம் பொறுமை அவசியம். வேகம் விவேகம் இல்லை அப்படிங்கிறத மறந்துடாதீங்க. தொழிலையும் வேலையிலையும் உங்களுக்கு வருமானம் உயரும். உங்களுடைய சேமிப்பு உயரும். குடும்பத்துக்கு தேவையான எல்லா விதமான பொருட்களையும் வாங்கி குவிப்பீங்க. அந்த அளவுக்கு உங்களுக்கு நல்ல பொருளாதாரம் இருக்கும். ஆனா குடும்பத்துல கருத்து வேறுபாடு இருக்கிறதுனால நிம்மதி கொஞ்சம் பாதிக்கும். அதே நேரத்தில் 8ல் வர கேதுவால உங்களுக்கு திடீர் அதிர்ஷ்டங்கள் ஏற்படும். திடீர் பணவரவு ஏற்படும். இதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப சந்தோஷத்தை தரதாவே இருக்கும். மொத்தத்துல தனுசு ராசிக்காரர்களுக்கு பணவரவையும் சேமிப்பையும் அதிகரிக்கக்கூடிய ராகு கேது பயிற்சியாகவே இது இருக்கும். வணக்கம்.